ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் குயின் விஜய் சேனல். நாம் இன்று பார்க்க போவது ஆடிப்பூரம். அம்மனின் அருளை பெறும் அற்புதமான திருநாள். ஆடிப்பூரத்தன்று அம்மனை நம்பி மனதார வேண்டுவோம், நல்லதே நடக்கும், மங்களமே பெருகும். ஆடிப்பூரம் அம்மனின் அருளை பெறும் அற்புதமான திருநாள். தமிழ் மாதங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக சொல்வது ஆடி மாதம்தான். ஆடி மாதம் என்றாலே அம்மன் வழிபாடுதான். கோவில் திருவிழாக்கள், கூழ் ஊற்றுதல், வளகாப்பு, சிறப்பு பூஜைகள் என்று எங்கும் ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்திருக்கும். அந்த ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர நாளை தான் நாம் ஆடிப்பூரம் என்று அழைக்கிறோம். ஆடிப்பூரம் என்பது வெறும் ஒரு திருவிழா அல்ல, இது பெண் சக்தியை போற்றும் திருநாள். அம்மனின் அருளை வேண்டி வழிபடும் திருநாளாகும். குடும்பத்தில் மங்களம் பெருக வேண்டும் என்று பிரார்த்திக்கும் திருநாள். பெண்களின் வாழ்வில் நலம், வளம், மகிழ்ச்சி நிறைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் புனிதமான நாள். புராணங்களில் ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் நிகழும் நாளில்தான் அம்பாள் அவதரித்ததாக கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த நாளை அம்மனின் அவதார நாளாக கருதி பல அம்மன் கோவில்களில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதனால்தான் இந்த நாளை அம்மனின் அவதார நாளாக கருதி பல அம்மன் கோவில்களில் வழிபாட்டுடன் நாம் கொண்டாடி வருகிறோம். ஆடிப்பூரம் வளகாப்பு திருவிழா. ஆடிப்பூரத்தின் மிக முக்கியமான சிறப்புகளில் ஒன்று அம்மனுக்கு நடத்தப்படும் வளகாப்பு திருவிழா ஆகும். பெண்களுக்கு வளகாப்பு செய்வது போலவே அம்மனுக்கும் வளையல்கள் அணிவித்து மலர்களால் அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். கைகளில் வளையல்கள் அணிவிக்கப்பட்டு அம்மனுக்கு புடவை, மஞ்சள், குங்குமம், மலர்கள் போன்ற மங்கள பொருட்களும் சமர்ப்பிக்கப்படும். பெண்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுவது மிகவும் சிறப்பாகும். திருமணமான பெண்கள் தங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும், திருமணமாகாத பெண்கள் நல்ல திருமண வாழ்க்கைக்காகவும், குழந்தை வேண்டுபவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காகவும், குடும்பத்தில் மங்களமும் மகிழ்ச்சியும் நிலைக்கவும் அம்மனை வேண்டிக் கொள்கிறார்கள். அம்மனுக்கு வளையல்கள் சமர்ப்பிப்பது வீட்டில் மங்களம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற பக்தர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. ஆடிப்பூரமும் ஆண்டாளும். ஆடிப்பூரத்திற்கு இன்னொரு மிக பெரிய சிறப்பு இருக்கிறது. அது ஆண்டாள் அவதரித்த திருநாளே. வைணவ சமயத்தின் 12 ஆழ்வார்களில் ஒரு பெண் ஆழ்வாராக போற்றப்படுபவர் ஆண்டாள். ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம். அதனால் ஆடிப்பூரம் பல வைணவ திருத்தலங்களில் ஆண்டாள் ஜெயந்தி என்றும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டாள் மகாலட்சுமியின் அவதாரமாக நம்பப்படுகிறார். சிறு வயதிலிருந்தே திருமாலை தன்னுடைய இறைவனாக மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை துணையாகவும் கருதி ஆழ்ந்த பக்தியுடன் இறைவனை வழிபட்டார். அவருடைய பக்தி சாதாரண பக்தி அல்ல, இறைவன் மீது கொண்ட முழுமையான அன்பு, தன்னையே இறைவனிடம் அர்ப்பணித்த பக்தி. அதனால்தான் ஆண்டாளின் வாழ்க்கை இன்றும் பக்தர்களுக்கு மிக பெரிய உத்வேகமாக இருக்கிறது. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை இன்று வரை மார்கழி மாதத்தில் வீடுதோறும் கோவில்தோறும் பக்தியுடன் பாடப்படுகிறது. அதேபோல் நாச்சியார் திருமொழி மூலமாகவும் ஆண்டாளின் இறை அன்பையும் திருமாலுடன் ஒன்றிணைய வேண்டும் என்ற அவருடைய ஆழ்ந்த பக்தியையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் மிக பெரிய பாடம் என்ன தெரியுமா? இறைவனை அடைவதற்கு வயது, செல்வம், பதவி எதுவுமே தேவையில்லை என்பதே ஆகும். உண்மையான பக்தியும் முழுமையான நம்பிக்கையும் இருந்தால் போதும். அந்த நம்பிக்கையின் அடையாளமாகவே ஆண்டாள் இன்றும் பக்தர்களின் மனதில் வாழ்கிறார். ஆடிப்பூர நாளில் என்ன செய்யலாம் என்பதை இனி பார்ப்போம். ஆடிப்பூரம் அன்று அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து குளித்து அம்மனை மனதில் நினைத்து வழிபடலாம். வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி அம்மனுக்கு மலர்கள் சமர்ப்பித்து மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்து வழிபடலாம். பெண்கள் தங்களால் இயன்ற அளவு வளையல்கள் வாங்கி அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம். அம்மன் கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு குடும்ப நலனுக்காக மனதார பிரார்த்தனை செய்யலாம். ஆண்டாள் கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் ஆண்டாளையும் பெருமாளையும் தரிசித்து வழிபடலாம். திருப்பாவை அல்லது ஆண்டாள் பாடல்களை பாராயணம் செய்வதும் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அன்றைய நாளில் ஏழைகளுக்கு உணவு வழங்குவது, பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்குவது, வசதியுள்ளவர்கள் தானம் செய்வது போன்ற நல்ல செயல்களையும் செய்யலாம். ஏனென்றால் இறை வழிபாடு என்பது கோவிலுக்குள் மட்டுமே முடிந்து விடுவதில்லை. ஒருவருக்கு நாம் செய்யும் உதவியும் இறைவனுக்கு செய்யும் சேவையாகவே மாறுகிறது.
ஆடிப்பூரத்தில் பெண்கள் செய்யும் பிரார்த்தனைகளை பார்ப்போம். ஆடிப்பூரம் பெண்களுக்கு மிகவும் முக்கியமான திருநாளாக இருக்கிறது. பெண்கள் அம்மனை தாயாக நினைத்து, அம்மா, எங்கள் வீட்டில் மங்களம் நிறைய வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்க வேண்டும், எங்கள் கணவர், குழந்தைகள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும், எங்களுக்கு மன அமைதி வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்கிறார்கள். அம்மனை தாயாக நினைத்து செய்யப்படும் பிரார்த்தனைக்கு ஒரு தனி சக்தி இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆடிப்பூரத்தின் ஆன்மீக செய்தி என்னவென்றால், ஆடிப்பூரம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவூட்டுகிறது. பெண் சக்தி என்பது சாதாரணமானது அல்ல. தாயின் சக்தி, அம்மனின் சக்தி, பக்தியின் சக்தி, அன்பின் சக்தி, இவை அனைத்தையும் போற்றும் திருநாள்தான் ஆடிப்பூரம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக் கூடாது. அம்மனை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆண்டாளைப் போல இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். நல்ல எண்ணங்களுடன் வாழ வேண்டும். முடிந்தவரை பிறருக்கு உதவ வேண்டும். அதுவே இந்த புனிதமான திருநாள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிக பெரிய ஆன்மீக பாடமாகும். இந்த ஆடிப்பூர நன்னாளில் அன்னை பராசக்தியின் அருள் உங்கள் இல்லங்களில் நிறையட்டும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகட்டும், மங்களம் நிலைக்கட்டும். நோய், துன்பம், மனக்கவலை அனைத்தும் விலகி நல்ல எண்ணங்களும் நல்ல நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் மலரட்டும். ஆண்டாள் நாச்சியாரின் அருளும் அம்மனின் பேரருளும் மகாலட்சுமியின் கடாட்சமும் உங்கள் குடும்பத்திற்கு என்றும் கிடைக்கட்டும். அம்மனின் அருள் இருந்தால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. அன்னை அம்மனை மனதார நினைத்து ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லி இந்த ஆடிப்புற நாளை தொடங்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.